அனைவருக்கும் வணக்கம். வாராந்திர நடப்பு நிகழ்வுகள நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். ஸோ, இந்த வாரம் என்ன மாரியான முக்கியமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லா தேர்வுகளுக்குமே பொதுவான ஒரு அடிப்படையில தான் நம்ம பார்க்குறோம். முதல்ல தமிழகத்தில பார்த்தீங்கன்னா, பிரதம மந்திரியோடைய வித்யலட்சுமி அப்படிங்கிற திட்டம் இருக்கு. சரிங்களா? இந்த வித்யலட்சுமி அப்படிங்கிற திட்டம் உயர்கல்விக்கான கடன்கள வழங்கக்கூடிய ஒரு திட்டம். சரிங்களா? இந்த உயர்கல்விக்கான கடன்கள வழங்கக்கூடிய வித்யலட்சுமி திட்டத்தில அதிகமா கடன்கள பெற்று முன்னிலையில இருக்கக்கூடிய மாநிலம் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது தமிழகம் தான். ஓகேங்களா? இது எஜுகேஷனுக்காக பண்ணக்கூடிய ஒரு திட்டம். நல்ல ஒரு விஷயம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டுக்கான அறிவியல் துறையின் உயரிய விருதான விஞ்ஞான் ரத்னா விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜெயந்த் நார்லிகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஜெயந்த் நார்லிகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வான் இயற்பியலாளர், ஆஸ்ட்ரோபிசிசிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆ மத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த விஞ்ஞான் ரத்னா விருது அப்படிங்கிறது 2வது முறையாக வழங்கப்பட்டிருக்கு. முதல் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா, தமிழகத்தைச் சேர்ந்த கோவிந்தராஜன் பத்மநாபன் அப்படிங்கிறவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. முதல் விருது அப்படிங்கிறது. இது 2வது விருது ஜெயந்த் நார்லிகர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சரியா? அடுத்தது, நம்மளுடைய இந்திய ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை இவங்க எல்லாரும் ஒருங்கிணைந்து நடத்தக்கூடிய ஒரு மிலிட்டரி எக்சர்சைஸ் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திரிசூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது குஜராத் மற்றும் ராஜஸ்தானை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பாகிஸ்தான் எல்லையில நடந்திருக்கிறதாக இங்க செய்தி கொடுத்திருக்காங்க. அடுத்தது, சுப்ரீம் கோர்ட்டின் புதிய தலைமை நீதிபதியாக யார் வரப்போறாங்க அப்படின்னா, சூரியகாந்த் அப்படிங்கிற நீதிபதி வரப்போறார். 2027ஆம் ஆண்டு வரைக்கும் இவர் அந்த பதவியில இருக்க போறாரு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ வந்து அப்பாயிண்ட் பண்ணக்கூடிய அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2 பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சரியா? 53வது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக இவர் வரப்போறார். அடுத்ததா, மலேசியா தலைநகர் கோலாலம்பூர்ல நடந்த மாநாட்டுல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தலைமையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் இடையே ஒரு போர் மூலக்கூடிய சூழல் வந்து இருந்துச்சு. அந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் அப்படிங்கிறது அவர் தலைமையில கையெழுத்தாயிருக்கு. அதை கொடுத்திருக்காங்க. அடுத்ததா, நாட்டின் முதல் கூட்டுறவு டாக்ஸி சேவையான பாரத் டாக்ஸி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கோஆபரேட்டிவ் டாக்ஸி சர்வீஸ் அப்படின்னா பாரத் டாக்ஸி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அறிவியல் சம்பந்தப்பட்டு பார்க்கிறப்ப தமிழகத்துல 1 முதல் 14 வயதுல இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு இந்த கருப்பை வாய் புற்றுநோய்க்கான தடுப்பூசிய செலுத்தக்கூடிய திட்டம் தமிழகத்துல விரைவில் தொடங்கப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. 2 தவணைகள் இருக்கும். ஓகேங்களா? 2 டோஸ் வேக்சின் அது. விரைவில் அந்த திட்டம் தொடங்க இருக்கு. பட்ஜெட்ல கூட அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? அடுத்தது, ரஷ்யாவோட SJ-100 அப்படிங்கிற அந்த பயணிகள் விமானங்களை இந்தியாவிலேயே தயாரிப்பதற்கான ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது மாஸ்கோல வச்சு கையெழுத்தாயிருக்கும். யார் யாருக்கு மத்தியில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாயிருக்குன்னா, இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் நிறுவனம் இருக்கு இல்லையா, HAL, அவங்களுக்கும் ரஷ்யாவை சேர்ந்த யுனைடெட் ஏர்கிராப்ட் கார்பரேஷன் அப்படிங்கிற இந்த நிறுவனமும் அந்த ஒப்பந்தத்தை போட்டிருக்காங்க. SJ-100 அப்படிங்கிற பயணிகள் விமானங்களை தயாரிக்க போறாங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, விளையாட்டு செய்திகள்ல சமீபத்துல இந்திய கிரிக்கெட் மகளிர் அணி வந்து உலக கோப்பையை வின் பண்ணியிருந்தாங்க. அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இந்த பேட்ஸ் உமன் அப்படிங்கிற அந்த தரவரிசையில இந்திய அணியினுடைய துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா வந்து முதல் இடத்துல இருக்காங்க. நம்பர் 1 பேட்டிங்ல நம்பர் 1 இடத்துல இருக்காங்க ஸ்மிருதி மந்தனா. அடுத்தது, ஆசிய இளையோர் விளையாட்டு போட்டிகள் வந்து பஹ்ரைனுடைய தலைநகரம் மனாமா அப்படிங்கிற நகரத்துல நடந்துகிட்டு இருக்கு. அதுல தமிழகத்தை சேர்ந்த நெல்லை மாவட்டத்தை சேர்ந்த எட்வினா ஜேசன் அப்படிங்கிறவங்க 400 மீட்டர் மற்றும் 1000 மீட்டர் அந்த ஓட்டத்துல வந்து 2 வெள்ளி பதக்கங்களை வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்டா பார்க்கப்படுது. கடைசியா பாத்தீங்கன்னா, இந்தியாவின் 90வது கிராண்ட் மாஸ்டர் ஆனார் சென்னையை சேர்ந்த இளம்பருதி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த இளம்பருதி அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய 90வது கிராண்ட் மாஸ்டர். தமிழகத்திலிருந்து மட்டுமே பாத்தீங்கன்னா 90 கிராண்ட் மாஸ்டர்கள்ல 35 கிராண்ட் மாஸ்டர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்களா இருக்காங்க. சரியா? இந்த வாரத்துக்கான முக்கிய செய்திகளை பார்த்திருக்கோம். நன்றி.